Hello friends, once again welcome to Unacademy. நான் உங்கள் சசிகுமார். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டாபிக் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ ஹிஸ்டரி ஐஎன்எம், ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம் இருக்கு இல்லையா, ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் எம்சிக்யூஸ் பேஸ் பண்ணி நம்ம இந்த கிளாஸஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்சிமம் உங்களுக்கு தெரியாத பாயிண்ட்ஸ் தான் நான் வந்துட்டு கிளாஸ்ல நான் டிஸ்கஸ் பண்றேன். சரி, எக்ஸாம் ஆங்கிள் இருந்து அது நம்ம எடுத்திருக்கிறோம். சரி, உள்ள போலாம். So first question நம்ம எடுத்துக்கொண்டது consider the following statement with reference to the All India Muslim League. சரியா? சோ இந்த क्वेश्चन பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படினா இத லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது நீங்க அப்படியே கமெண்ட்ல செஷன்ல நீங்க போட்டுட்டு வந்துட்டே இருக்கலாம். சரிங்களா? ஓகே, நான் அப்படியே டிஸ்கஸ் பண்றேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு டைம் தரேன். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படினு சொல்லிட்டு நீங்க போடலாம். ஜூம்ல எங்க போடுறது? ஜூம் கிளாஸ்ல பாக்குற ஆட்கள் எங்க நம்ம இதுல போடுறது போல இல்லையே. சரி, அதனால வந்துட்டு ஜஸ்ட் நீங்க கமெண்ட் செஷன்ல போடுங்க. இப்ப லைவ்ல பாத்துட்டு இருக்க நீங்க கமெண்ட் செஷன்ல போடுங்க. ரெக்கார்டட் செஷன் ஸ்ட்ரீம் பண்ணும்போது பாக்குறவங்க நீங்களும் கமெண்ட் செஷன் போடுங்க. இல்லனா ஜஸ்ட் நீங்க கிளாஸ் லிசன் பண்ணாலும் ஓகே. சரி, ஓகேங்க. சோ கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு ஆல் இந்தியா முஸ்லிம் லீக்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ முஸ்லிம் லீக் பத்தி ஒரு சில பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட், it was launched at the Dhaka Educational Conference 1906 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம், கலர் பென்னு வந்துட்டு. சரி, 1906. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். சரிங்களா? சோ என்ன எழுத மாட்டேங்குது, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ ஒர்க் ஆகுது. சோ இட் வாஸ் லான்ச்டு அட் தாக்கா எஜுகேஷனல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்டுங்க. சோ என்ன நடக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1906 வந்துட்டு தாக்கா படித்த கல்வியாளர்கள், சோ எஜுகேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்துட்டு நடக்கும். சோ இதான் கரெக்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டாக்காஸ் நவாப், சோ சலிமுல்லா கான், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொஹசின் உல் முல்க், வாக்குவர் அலி உல் முல்க், சோ வாக்குவர் அலி உல் முல்க், சரிங்களா, ஆகா கான். சோ இவங்க எல்லாருமே சேர்ந்து முஸ்லிம் லீக்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்குவாங்க. சரிங்களா? சோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா. இட் எய்ம்டு டு சேஃப்கார்ட் தி பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி முஸ்லிம் சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ முஸ்லிம்களின் அரசியல் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சரிங்களா? சோ இதுக்கு அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா இது யாருங்க வைஸ்ராய்க்குலாம் வந்து லெட்டர்லாம் அனுப்புவாங்க. சோ இவங்க வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம். 1909 மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா. ஆக்சுவலி மார்லே மின்டோ ரிஃபார்ம்னு சொல்லணும். சரி, ஓகே. சோ மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கின்றோம். சோ இந்த மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ்ல முக்கியமான ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முஸ்லிம்களுக்கு என தனி இட ஒதுக்கீடு கொடுக்கறாங்க. சரியா? சோ அது வந்து இவங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பிகெஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ கம்யூனல் எலக்டோரேட் ஃபார் முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? லார்ட் மின்டோ கொடுப்பாரு. சோ அதனாலதான் இவரை ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட், வகுப்புவாத இடஒதுக்கீட்டின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு மின்டோவை கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ், யூரோப்பியன்ஸ், சீக், சோ விமன்ஸ்க்கு, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தலித்ஸ்க்குமே வந்துட்டு செப்பரேட்டா ரிசர்வேஷன் அடுத்தடுத்த ஆக்ட்ல வர ஆரம்பிச்சிடும். சரி, சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். முகமது அலி வாஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் ஃபவுண்டிங் மெம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இல்லை, முகமது அலி வந்து ஃபவுண்டிங் மெம்பர் இல்லை, அதுக்கப்புறமா இணைந்த நபர். சோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ சிம்பிள் கொஸ்டின். சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ராங். சோ ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் ரைட். சரிங்களா? சோ முகமது அலி ஃபவுண்டிங் மெம்பர் இல்லை. சரியா? சோ அடுத்த கொஸ்டின் போலாம். இல்ல வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம் நீங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் போகலாம். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு கவுண்டரா இருப்பாங்க. சரியா? சோ டிவைட் அண்ட் ரூல் பாலிசி இந்த மார்லே ஃபாலோ பண்றாரு. சரிங்களா? சோ டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, அதாவது ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு கொள்கையை ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லிம்ஸையும் ஹிந்துஸையும் ஒண்ணு சேர்க்க கூடாது. சோ ஹிந்துஸ் மெஜாரிட்டி, அத காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஹிந்து அமைப்பா அதை போர்ட்ரே பண்றாங்க. முஸ்லிம் லீக் அமைப்பு இருக்கு. சோ காங்கிரஸையும் முஸ்லிம் லீகையும் பிரிப்பதற்காக
ஒரு விஷயத்தை இத பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிம்ஸ்க்கு நிறைய சலுகைகள், அதாவது கவர்மெண்டோட ஆதரவு நிறைய வர ஆரம்பிக்கும். ஆக்சுவலி ஹிஸ்டரியில நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம் இருங்க. சோ 1857 பெருங்கலகத்துக்கு பிறகு இதுல அதிகமா பார்ட்டிசிபேட் பண்ணது முஸ்லிம்ஸ். சரிங்களா? இதுல அதிகமா பார்ட்டிசிபேட் பண்ணது முஸ்லிம்ஸ். காரணம் முகல் எம்பரர். சரிங்களா? சோ ஹிந்துஸ்மே பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. யூனிட்டி இதுல தெரிஞ்சிருக்கும். ஹிந்து முஸ்லிம் யூனிட்டி. அதனால பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 1858க்கு அப்புறமாவே 1858லே தெரிய ஆரம்பிச்சிரும். பிரித்தாளும் கொள்கையை வந்து ஃபாலோ பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லிம்ஸ ஒதுக்கிட்டு ஹிந்துஸ் பக்கம் வந்து பாத்தீங்கன்னு சப்போர்ட் பண்ணி ஹிந்துஸ்க்கு தேவையான விஷயங்களை பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் காங்கிரஸ் அல்லது ஹிந்து அமைப்புகளுக்கு பிரிட்டிஷ் வந்து ரொம்ப ஃபேவரா இருப்பாங்க. பட் இட் வாஸ் நாட் சக்சஸ்ஃபுல். சரிங்களா? அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்லை. அதற்கு அப்புறமா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க 1905க்கு அப்புறமா முஸ்லிம்ஸ்க்கு ஃபேவர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? இப்போ இது வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும். சோ டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை 2 பார்ட்டா நான் பிரிக்கிறேன். ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் இவங்களுக்கும், செகண்ட் வந்து இவங்களுக்கும் வந்து பண்றாங்க. சரிங்களா? சோ இது வந்து சக்சஸ்ஃபுல் ஒன். எப்படி சக்சஸ்ஃபுல்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சிருச்சு இல்லையா? சோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட சக்சஸ்ஃபுல் ஒன். சரி, ஓகே. சோ அடுத்து போலாம். சர் காலின் ஸ்காட் மான்க்ரீஃப் கமிஷன். சர் காலின் ஸ்காட் மான்க்ரீஃப் கமிஷன் நியமிக்கப்பட்டது எதற்காக அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? சோ இத பாத்துருக்கீங்களா? மேபி எக்ஸாம்ல கேட்கலாம். குரூப் 1ல ஏதாவது இந்த மாதிரி क्वेश्चंस. சரிங்களா? கிளாஸ்ல பேசியிருக்கோம். ஆல்ரெடி இந்த டாபிக்க நான் கிளாஸ்ல பேசியிருக்கேன். குட் குட் குட். பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்க. என்னதான் வந்து அவரு போல் இருக்கிற நினைப்பே அன்னைக்கிழமையில குவிஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? அதுலயே இருக்கேன். நான் குவிஸ் தேடிக்கிட்டு இருக்கேன். சரி. சோ கால் இட் ஆன்சர் நான் தான் சொல்லணும். சரி. சோ லிசன் to investigate and suggest measures to improve irrigation. சரிங்களா? அனைவருக்கும் தெரியும் ஒரு நபர் லார்ட் கர்சன் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. சரிங்களா? கர்சன் பிரபு. சரியா? இவரு பண்ண கர்சன் பிரபுனாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா பெங்கால பிரிச்சது. சரிங்களா? வங்க பிரிவினை. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சில ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மெயின்ஸ் ஏதோ ஒரு கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா லார்ட் கர்சன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லார்ட் கர்சன்னாலே நமக்கு தெரியுது என்னன்னா அவருடைய ரிப்ரெசிவ் மெஷர்ஸ், கன்சர்வேட்டிவ் ஐடியாலஜி, அவரோட ஒடுக்குமுறை அல்லது அடக்குமுறை மட்டும்தான் வந்து நம்ம கண்களுக்கு தெரிகிறது. ஆனா ஹி இஸ் எ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். சரிங்களா? சோ இவர் வந்து உண்மையிலே குட் அட்மினிஸ்ட்ரேட்டருங்க. சரியா? சோ என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நான் மெயின்ஸ் கோர்ஸ் போடும்போது இத ஃபர்தரா நம்ம சால்வ் பண்ணலாம். லார்ட் கர்சன்ஸ் பத்தி வந்து பாத்தீங்கன்னா 2 ஆங்கிள் இருந்துமே கிரிட்டிக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 ஆங்கிள் இருந்து நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. சோ என்கொயரி இன்டு கண்டிஷன் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியா. சோ இதுக்கு போடப்பட்ட கமிஷன் பேர் என்ன? லார்ட் கர்சன் தான் பண்றாருங்க. இந்த கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணதுல லார்ட் கர்சன். சரிங்களா? ஜார்ஜ் நாத்தானியல் கர்சன். சோ ராலே கமிஷன். சோ ராலே கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் போட்டிருப்பாங்க. சோ அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு அடக்கி வைப்பதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபாலகிருஷ்ண கோகலே வந்து சொல்லுவாரு. அவர் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கமிஷன் பார்த்து இது ஒரு பிற்போக்கு தன்மை வாய்ந்த ஒரு முயற்சி, ஒரு நடவடிக்கை. இட் இஸ் ரெட்ரோகிரேட் மெஷர் அப்படின்னு சொல்லிட்டு கோபாலகிருஷ்ண கோகலே வந்து இந்த கமிஷனை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணுவார். சரி, ஓகேங்க. இங்க வருவோம். இன்வெஸ்டிகேட் அண்ட் சஜஸ்ட் மெஷர்ஸ் டு இம்ப்ரூவ் இரிகேஷன். சோ நீர் பாசனத்தை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட கமிஷன் தான் இது. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சர் காலின் ஸ்காட் மான்க்ரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு இயர் வந்து கேட்கலாம் எக்ஸாம்ல. 1901. சரிங்களா? 1901. சோ இந்த கமிஷன் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இவரோட ப்ரொபோசல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1905ல கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இரிகேஷனுக்கு அடுத்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு நீங்க செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணும். சோ கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த நீர் பாசனத்துக்காக பண்ணுவாங்க. சரிங்களா? சோ அந்த பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. வாட் இஸ் வாட், அவ்வளவுதான். இந்த கமிஷன் 1901 போடப்பட்டது யாருனால? லார்ட் கர்சன்னால. சரிங்களா? எதற்காக? இரிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக. சரிங்களா? சோ 4.5 crores வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம்.
சோ இரிகேஷன் 20 ஆண்டுகளுக்குள்ள நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ 30,000 ஸ்கொயர் மைல்ஸ் சம்திங் ஏதோ அவ்வளவு பிளேசஸ்க்கு வந்துட்டு இதை பிளான் பண்ணிருப்பாங்க. சரியா? சோ 1905ல இந்த பாலிசி கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. சரி, ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா அவரு 1899ல அந்த ஃபெமைன் பார்த்த உடனே அதுக்கு நெக்ஸ்ட் இந்த விஷயங்கள்லாம் எடுப்பார், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, அடுத்து போலாம். இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சரி, ஓகே. பெருசா இருக்கா கொஸ்டின்? லோகோ. அடுத்த கொஸ்டின் படிங்க. படிச்சுட்டு இந்த குவிஸ் ஆப்ஷன் மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம வேற ஏதாவது பிளான் பண்றேன். குவிஸ் ஆப்ஷன் மாதிரி அன்அகாடமில வந்து நல்லா இருக்கும். சோ சப்போஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம அன்அகாடமில வந்து குவிஸ் ஆப்ஷன்ஸோட கண்டக்ட் பண்றோம். அது இன்னும் இதா இருக்கும், ரொம்ப இன்டராக்டிவா இருக்கும். சோ நீங்க அந்த கிளாஸஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம் அன்அகாடமில. எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ கிளாஸஸ். ஓகே, சோ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுவோம். Consider the following statements regarding the Jallianwala Bagh massacre அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகே. Dr. Satyapal and Saifuddin Kichlu and Dr. Satyapal were local leaders in Punjab for whom solidarity protest was organized. First statement correct then? Yes. So actually option A correct. So listen, இவங்க ரெண்டு பேருமே வந்து நாடு கடத்துறாங்க. சரியா? அரசாங்கம். So ரவுலட் ஆக்ட் போட்டிருப்பாங்க. ரவுலட் ஆக்ட், ஜஸ்டிஸ் சிட்னி ரவுலட். சரிங்களா? 1919. சோ நமக்கு டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1915 இருக்கும். சோ வாருக்கு அப்புறமா 1914 to 18 இது வேர்ல்டு வார் 1க்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, பிரிட்டிஷ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணுகிறது. அது என்ன கமிட்டின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் சிட்னி ரவுலட் அவர் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு ஆயத்தப்படுத்துறாங்க. அந்த அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்படிலாம் வந்துட்டு சண்டை வரக்கூடாது, போராட்டம் வரக்கூடாது, ரிவோல்ட் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க. சரிங்களா? பாப்புலரா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்ட் வந்துட்டு அவர் பேர் ஜஸ்டிஸ் சிட்னி ரவுலட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரவுலட் சட்டம்னு சொல்லுவாங்க. அனார்கியல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அந்த ஆக்ட் பேரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க, ஃபுல் நேம். சோ ரவுலட் ஆக்ட். சரி, ஓகே, நம்ம இங்க வருவோம். சோ இந்த ரவுலட் ஆக்ட் தான் சாட்டானிக் ஆக்ட், பிளாக் ஆக்ட், கருப்பு சட்டம், சாத்தான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி கிரிட்டிசைஸ் பண்ணுவாரு. இதற்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு எகெயின்ஸ்டா வந்துட்டு காந்திஜி சத்தியாகிரகம், இது ரவுலட் சத்தியாகிரகாவா ஸ்டார்ட் பண்ணுவாரு. சோ அந்த ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த சினாரியோல இவங்க வந்து தடையை மீறி இது பண்ணதால இவங்களை வந்து நாடு கடத்துறாங்க. சோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ரெண்டு பேரும் புகழ்பெற்ற தலைவர்கள் பஞ்சாப்ல. சோ இவங்களுக்கு அஞ்சலின்ற பாருங்க. சோ இவங்களுக்கு வந்துட்டு இரங்கல் தெரிவிக்கும்படியா இந்த சாலிடாரிட்டி ப்ரொடெஸ்ட். சரிங்களா? இரங்கல் தான் இறந்தவங்களுக்கு. சோ சாலிடாரிட்டி ப்ரொடெஸ்ட். சோ இதற்காக வந்து பாத்தீங்கன்னா கூடி இருப்பாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்ல கேட்டாங்க பாத்தீங்களா பைசாக்கி டே எப்போ அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஏப்ரல் 13ஆம் தேதி. சரிங்களா? ஒரு பூங்கா, சரிங்களா, ஒரு மான் பூங்கா, டீர் பார்க் அது. சரிங்களா? ஜாலியன் வாலா பாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்ல வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? 13ஆம் நம்பர் பேய் வீடு அப்படின்னு சொல்லுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 13 ஏதோ துக்க விஷயங்கள் நடந்திருக்கு, மறக்க மாட்டீங்க, ஏப்ரல் மாசம். சரிங்களா? ஆக்சுவலி ஏப்ரல் 14, 13 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல், அறுவடை திருவிழா கொண்டாடக்கூடியது. அதுதான் பைசாகி டேவுமே வந்து பாத்தீங்கன்னா அறுவடை திருவிழா கொண்டாடக்கூடியது. சோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்காகவும் அறுவடை திருவிழாக்காகவும் செலிப்ரேஷன் நடக்கின்றது. சோ இந்த டைம் ரவுலட் ஆக்ட் சோ நடைமுறையில இருக்கின்றது. சோ இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே கூடி இருக்கின்றார்கள், மக்கள் எல்லாருமே. சோ எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம மைக்கேல் ஓ டேவியர், நாட் ஜெனரல் டயர். சரிங்களா? மைக்கேல் ஓ டேவியர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்திருப்பாரு. சரிங்களா? இவர் வேற, ரெண்டுமே டயர்னு இருக்கும். சரியா? அவர் வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் ஓ டேவியர், அவரையும் டயர் தான் போட்டிருப்பாங்க தமிழ் புக்ல. இவரு ரெஜினல்ட் டயர், இவர் தான் சுட்டு கொலை பண்ணவரு, இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர்.
சோ இவர் தான் வந்து கொலை பண்றதுக்கான பர்மிஷனை கொடுத்தாரு, கொல்ல சொன்னாரு, இவர் பண்ணாரு. சரிங்களா? சோ இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன். சர்தார் உதாம் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ அமேசான் பிரைம்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, சர்தார் உதாம் சிங் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யாரை கொலை பண்ணார்? ஜெனரல் இந்த ரெஜினல் டயரை கொலை பண்ணாரா, மைக்கேல் ஓ டேவியரை கொலை பண்ணாரா? எக்ஸாம்ல கேட்கலாம். சோ நீங்க அந்த எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? ஏன்னா 100 ஆண்டுகள் முடிஞ்சிருக்குங்க. இது நடந்து 100 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு. அதனால வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. எக்ஸாம்ல கேட்கலாம். சோ மைக்கேல் ஓ டேவியரை கொலை பண்ணிருப்பாரு. மத்த எல்லா விஷயங்களும் இது சார்பா பாத்துக்கோங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், காந்திஜி gave his title Kaiser he Hind. ரவீந்திரநாத் தாகூர் renounced his knighthood in protest. எஸ், காந்திஜி வந்து பாத்தீங்கன்னா கேசர் இ ஹிந்த் அந்த பட்டமும், அடுத்து வந்துட்டு இவர் நைட்வுட் அந்த பட்டத்தையும் வந்து பாத்தீங்கன்னா துறந்துடுறாங்க. சரிங்களா? சோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டா? சரியா? அடுத்து உதாம் சிங் அசாசினேட்டட் ஜெனரல் ரெஜினல் டயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, தவறு. சோ காக்ஸ்டன் ஹால் லண்டன்ல எந்த ஆண்டு? கமெண்ட் ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட் செஷன்ல போடலாம். சரிங்களா? சோ எந்த ஆண்டு ஏன்னா ரொம்ப முக்கியம். ரெஜினல் இது மைக்கேல் டேவியரை வந்து பாத்தீங்கன்னா சர்தார் உதாம் சிங் கொலை பண்ணார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ இதுக்கான விடை நீங்க கீழே கமெண்ட் செஷன்ல போடுங்க, ரெக்கார்ட் செஷன்ல பாக்குறவங்களும். இங்க கமெண்ட் போட்டவங்க குட், கரெக்டா போட்டிருக்கீங்க. சரி, சோ நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன், புக்ல இருக்கு, நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க. recall ஆகும். No Indians were included as members in the Hunter committee that was set up into inquiry into the excess done by General Dyer அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, தவறு. சரிங்களா? சோ இந்த பாயிண்ட்டுமே நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். சோ ஏதாவது டவுட் இருக்கா? சோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ராங், ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். சரிங்களா? 3 இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருப்பாங்க. சரிங்களா? சோ எனி டவுட்ஸ்? சுல்தான் அகமது கான், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவனால் ஹரிலால் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். சோ இவங்கெல்லாம் வந்து இதுல ஹண்டர் கமிட்டி அந்த குழுல இருப்பாங்க, இந்தியன்ஸ் ஆல்சோ. பட் இட்ஸ் an ஐ வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஒரு கண் துடைப்பு நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நடந்த அட்டூழியம், ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்காக விசாரிக்கப்பட்ட கமிஷன் ஹண்டர் கமிஷன். இன்னொரு கமிட்டியும் போட்டிருந்தாங்க, அது எஜுகேஷனுக்காக ரிப்பன் பீரியட்ல போட்டிருப்பாங்க. சரிங்களா? லார்ட் ரிப்பன் பீரியட்ல. சோ அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க இந்த இதுல. சோ எனி அதர் டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? நோ டவுட்ஸ். சரிங்களா? மைக்கேல் ஓ டேவியரை போட்டு தள்ளியிருப்பாரு. சரிங்களா? நாட் ஒரிஜினல் டயரை. இந்த 1919 அந்த ப்ரொடெஸ்ட் அந்த டைம்ல வந்துட்டு ப்ரிசைட் பண்ணியிருந்தவர். சரிங்களா? 1940 1940 வந்து கொலை பண்ணியிருப்பாரு. என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன். சர்தார் உதாம் சிங் என்ன பேர்ல இருந்திருப்பாரு? என்ன பேர்ல வந்து போய் கொலை பண்ணிருப்பாரு? நல்லா இருக்குங்க, இது பாத்திருக்கீங்களா? சர்தார் உதாம் சிங் என்ன பேர்ல போய் இவரை போட்டு தள்ளியிருப்பாரு? புக்ல இல்லையா? ஓகே, சரி, கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணிட்டு, சரி ஓகே நானே சொல்றேன், எழுதிக்கோங்க. எது? அனைத்து மதத்தினர்களும். காக்ஸ்டன் நல்லா போட்டு தள்ளுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஏங்க இப்போ நம்ம இவர் இருக்கார் இல்லையா, சுபாஷ் சந்திர போஸ், இந்தியால இருந்து எஸ்கேப் ஆகி ஃபாரின் போகும்போது ஒவ்வொரு நேம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்தி மாத்தி போவாரு. அதே மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளும் போது யார் உன்னை கொலை பண்ணாங்க? அதுக்கு ஹிந்துல இருந்து ராம். சரிங்களா? முஸ்லீம்ல இருந்து முகமது. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீக்ல இருந்து சிங் ஆசாத். சரிங்களா? ராம் முகமது சிங் ஆசாத் அப்படின்ற பேர்ல போய் கொலை பண்ணிருப்பாரு. சரி, ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அத பார்க்கலாம். சரிங்களா? ஆசாத், இது நீங்க வச்சுக்கோங்க. சோ அடுத்த क्वेश्चन போலாம். அடுத்து ஐஎன்ஏ. நல்ல டாபிக். சோ இந்த क्वेश्चन பாருங்க. பாருங்க, சால்வ் பண்ணலாம். ஐஎன்ஏ பத்தி எக்ஸாம்ல கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஐஎன்ஏ நிறைய பேர் ஐஎன்ஏ ட்ரையல்ஸே படிக்கிறது இல்ல. ஐஎன்ஏ ட்ரையல்ஸ், அப்புறம் ராயல் இந்தியன் நேவி அவங்களோட கிளர்ச்சிகள், ரிவோல்ட் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, குட் குட் குட், கரெக்ட் ஆன்சர் போடுறீங்க. ஃபைன். சோ ஓகே, நம்ம சால்வ் பண்ணலாம். which of the following statement is correct?
with respect to the Indian National Army அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? Indian National Army, answer D. Yes, good. எல்லாரும் கரெக்டா தான் போட்டிருக்கீங்க. So Indian National Army பத்தி ஒரு சில வார்த்தைகள். The idea of creating an army out of the Indian prisoners of war was first mooted by Mohan Singh. Malaya Mohan Singh அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டுங்க. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குதானே இருக்கு கிளாஸ்? எஸ் ஆயிட்டு இருக்கு. சரி. So listen, POW அப்படின்னா என்ன? சரிங்களா? இந்திய போர் கைதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So அவங்க வந்து பாத்தீங்கன்னா they are soldiers. இவங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சோல்ஜர்ஸ். இவங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா பிரிட்டனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்தியன் சோல்ஜர்ஸ் பிரிட்டனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பட் யாருக்கு எகெயின்ஸ்டானா ஹிட்லரு அவங்க சொந்தக்காரங்க. சோ ஹிட்லரு முசோலினி இவங்களுக்கு எகெயின்ஸ்டா வந்து போராட்டம் பண்ணி இதுல வார்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. இப்போ பிரிட்டன் பிளஸ் இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து கேப்சர் பண்ணிருப்பாரு. ஹிட்லர் நிறைய பிளேசஸ் வந்து வின் பண்ணிருப்பாரு. சரிங்களா? ஏறக்குறைய பிரான்ஸ்ல எல்லாம் பாதி அவுட். சரியா? சோ அவ்வளவு பிளேசஸ் வந்து ஹிட்லர் கேப்சர் பண்ணிருப்பாரு. ஹிட்லர் பண்ண பிளண்டர் மிஸ்டேக் எது? சோ ஹிட்லர் பண்ண பிளண்டர் மிஸ்டேக் கமெண்ட் போடுங்க. மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா அட்டாக் ஆன் ரஷ்யா. குட். சோ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ 1941ல ரஷ்யா மேல கை வச்சார் பாத்தீங்களா? இதுதான் வந்துட்டு ஹிட்லர் பண்ண மிகப்பெரிய தவறு. சோ இதற்கு முன்னாடி இதே மாதிரி ஒருத்தர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் போடுவீங்க. இதற்கு முன்னாடி ஹிட்லர் மாதிரியே ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா மேல கை வச்சாரு. சரிங்களா? அவருமே தோத்துட்டாரு. சரியா? உலகம் ஃபுல்லாவே கேப்சர் பண்ற லெவலுக்கு இருந்த ஒரு நபர் தான் ஹிட்லர். பட் ரஷ்யா வந்துட்டு கேப்சர் நினைச்சதால மிஸ்டேக் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி போட்டிருந்தாங்க. நான் உன் பிளேஸ்க்கு வர மாட்டேன், நீ என்ன அட்டாக் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க மேலேயே வந்து பாத்தீங்கன்னா ஹிட்லர் கை வச்சிட்டாரு. சோ ஓகே. சோ இதற்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு வரலாற்றில். அவங்க யாருன்னு சொல்லி தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செஷன் பாருங்க. நான் அதுக்கப்புறம் ஆன்சரை நான் பின் பண்ணி வைக்க சொல்றேன். சரிங்களா? ஓகே. சோ நம்ம வரும் பிரிசனர் ஆஃப் வார்ஸ். சோ ஹிட்லர் வந்துட்டு இவங்க எல்லாரையும் கேப்சர் பண்றாங்க பாத்தீங்களா? இவங்களை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கைதிகளா புடிச்சிட்டு போயிட்டு ஜெயில போட்டு வைப்பாங்க. எந்த ஜெயிலன்னு பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆகக்கூடாது. சரிங்களா? செல்லுலார் ஜெயிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி வந்து எஸ்கேப்பே ஆகக்கூடாது. நம்ம ஊர்ல என்ன இருக்குன்னா அந்தமான் ஜெயில் இருக்கு. சுத்தியும் கடலு. அவன் எஸ்கேப் ஆகி வெளியே போனா மீன் சாப்பிடுறோம். சுறா திமிங்கலம் எல்லாம் வந்து அடிச்சு சாப்பிடுறோம். சோ அதனால தப்பிக்க முடியாது என்பதற்காக அந்த மாதிரி ஜெயில போடுவாங்க. சோ இவங்க ஹிட்லர் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் கொண்டு போயிட்டு ஜப்பான்ல வச்சிருப்பாங்க இந்தியன் பிரிசனர் ஆஃப் வார்ஸ். சரிங்களா? சோ இவங்களதான் வந்துட்டு நம்ம சுபாஷ் சந்திர போஸ் போய் ரிலீஸ் பண்ணி அவங்களை கொண்டு ஆர்மியை வச்சு ஹிட்லருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. பிளஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டனுக்கு எகெயின்ஸ்டாவே கொண்டு வர்றாரு. யாரு பிரிட்டனுக்கு சப்போர்ட் பண்ண இந்தியன் சோல்ஜர்ஸை யூஸ் பண்ணி பிரிட்டனுக்கு எகெயின்ஸ்டாவே கொண்டு வருவாரு. சரி, அதுதான் இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டுங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். With the support of INA, Subhash Chandra Bose set up the provincial government of Free India in Singapore. Yes. So அதோட பிரைம் மினிஸ்டர் முக்கியமான பதவிகள் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கும். சோ ப்ரொவிஷனல் கவர்மெண்ட். சோ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்காலிக அரசாங்கத்தை அமைக்கிறார். சரியா? சோ இதுக்கு விமன் ரெஜிமெண்ட், விமன் மினிஸ்டர்ஸ், சோ விமன் ரெஜிமெண்ட் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் லக்ஷ்மி, ராணி லக்ஷ்மி பாய், சாரி அவங்க ராணி லக்ஷ்மி பாய், லக்ஷ்மி பாய் ரெஜிமெண்ட் ஹெட் பண்ணாங்க பாருங்க, கேப்டன் லக்ஷ்மி சேகல். சோ அவங்க. சரியா? சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கவர்மெண்டே வந்துட்டு ரன் பண்ணுவார். சிங்கப்பூர். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டுங்க. சோ ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? சோ 21st October 1943 இது 1943. So in the statement போதும். So third, Jawaharlal Nehru appeared as defense counsel for INA prisoners in the court during the INA trial. Yes. So Jawaharlal Nehru நம்ம ஸ்கூல் புக்ல சூப்பரா கொடுத்திருப்பாங்க இந்த பாயிண்ட். சோ ஒத்துழைமை இயக்கத்துக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னு தன்னுடைய வேலையை வந்து விட்டுட்டு இருப்பாரு. சரிங்களா? ஒத்துழைமை இயக்கம் தானே, ஒத்துழைமை இயக்கமா சிவில் டிசோபிடியன்ட் மூவ்மெண்டா வேலையை விட்டது ஜவஹர்லால் நேரு 1920 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். சோ அப்போ வந்து காந்திஜி என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜாப்ஸ் ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சரிங்களா? போராட்டங்கள், அந்நிய பொருட்களை புறக்கணித்தல், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாத்தையும் புறக்கணிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ விட்டது வக்கீல், அந்த அட்வொகேட் அந்த பிராக்டிஸ் விட்டுருப்பாரு. சோ அதற்கு அப்புறமா பல ஆண்டுகள் கழிச்சு திருப்பியும் அந்த
கோட் அந்த பிளாக் கிரவுன் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த லாயர் கோட்டை போட்டுட்டு இவரு போய் ஐஎன்ஏ பிரிசனர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி வாதாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் ஐஎன்ஏ ட்ரையல்ஸ்க்கு காங்கிரஸ்க்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய ஹிந்து மகாசபா ஆகட்டும், முஸ்லீம் லீக் ஆகட்டும், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சரிங்களா. ஒருத்தர் விடாம எல்லா பீப்புள்ஸ்மே இந்த ஐஎன்ஏ ட்ரையல்ஸ்ல ஐஎன்ஏ ட்ரையல்ஸ் அந்த சோல்ஜர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும், அவங்கள வந்துட்டு குற்றம் தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. சோ நல்லா இருக்கும். புலாபாய் தேசாய், இது ஜவஹர்லால் நேரு, இவங்க எல்லாருமே மெயின் பர்சனாலிட்டிஸ் இதெல்லாம் கலந்துருப்பாங்க. சோ ஏதாவது டவுட் இருக்கா? தேஜ் பகதூர் சப்ரு, தேஜ் பகதூர் சப்ரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. புலாபாய் தேசாய், அப்புறம் ஜவஹர்லால் நேரு, இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த பிரிசனர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி கவர்மெண்ட்ல வந்து வாதாடுவாங்க சரிங்களா. சோ உங்களுக்கு தெரியும். சோ ஏதாவது டவுட் இருக்கா? சோ ரெட் ஃபோர்ட் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னைக்கும் நம்ம செலிப்ரேட் பண்றோம் சரிங்களா, ரெட் ஃபோர்ட் ட்ரையல்ஸ். சோ இதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் சரிங்களா. கேன் கட்ஜு, எஸ் கைலாசநாத் கட்ஜு, சோ அவருமே சோ இதுல சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போதும். சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சோ அடுத்த क्वेश्चन போலாம். அடுத்த क्वेश्चनோட கம்ப்ளீட் பண்ணுவோம். இன்னும் ஒரு 2 क्वेश्चन பாப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சரி அடுத்து போலாம். பிளான் பால்கன். நிறைய பேர் பிளான் பால்கன் நிறைய வாட்டி எக்ஸாம்ல கேட்டாங்க. ஸ்லைட் தெரியுது இல்லையா? பிளான் பால்கன். சரி ஆன்சரை பார்த்துட்டு அப்படியே கமெண்ட் போடுங்க. நான் டைம் தரேன். क्वेश्चन படிங்க, நான் டைம் தரேன். Consider the following statement with respect to planned balkan அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரிங்களா. சோ பால்கன், பால்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேரு கிரிட்டிசைஸ் பண்ணுவாரு. சோ ஏசியா நோ, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? பிளான் பால்கன் யார் கொண்டு வந்தாங்க? பால்கனைசேஷன் பிளான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். யார் கொண்டு வந்தாங்க? கமெண்ட் போடுங்க லைவ்ல பாக்குற ஆட்கள். மவுண்ட் பேட்டன் சரியா. சோ ஆஃப்டர் கேபினெட் அந்த மிஷன் பிளான்க்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளானை கொண்டு வராரு. அந்த பிளான் தான் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னது இது வந்து வாய்ஸ்ராய் லார்ட் வேவல் கிடையாது, இது வந்து லார்ட் மவுண்ட் பேட்டன் சரிங்களா. லார்ட் மவுண்ட் பேட்டன். சோ இவர் தான் வந்து இத கொண்டு வராரு. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்குங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இட் ப்ரோபோஸ் தட் தி provinces be declared independent successor states rather than an Indian union அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது வந்து சூசைடல் அட்டெம்ப்ட் அது இதெல்லாம் சொல்லுவாங்க, இந்தியாவை பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ provinces இருக்கு இல்லையா, சோ கவர்னர்ஸ் provinces, சோ மெட்ராஸ், பாம்பே, பெங்கால், யுனைடெட் provinces, நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் provinces, சோ இந்த மாதிரி மாகாணங்களை ஃபர்ஸ்ட் வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா. நீங்க சொல்றது ஜூன் 3 பிளான். ஜூன் 3 பிளானுக்கு முன்னாடி ஒரு பிளான் இருக்கும் சரிங்களா. எஸ் டிக்கி பர்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? நம்ம டிக்கி பர்ட் பிளான் 3 மார்க்ஸ்ல மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்கன்னு சொன்னோம் கிளாஸ்ல. சரி சோ இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பால்கனைசேஷன் அது ஆட்டோமேட்டிக்கா இந்தியா வந்து கூறு வெட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நேரு கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த பிளானை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிமூவ் பண்றாங்க சரிங்களா. சோ ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து லார்ட் மவுண்ட் பேட்டன். சோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் provinces-க்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டுங்க சரிங்களா. சோ இதுக்கு கொடுக்கிறோம் rather than இந்தியன் யூனியன். இந்தியா யூனியன், பாகிஸ்தான் யூனியன் அப்படின்றது இல்லாம என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பெங்கால் தனியா, மெட்ராஸ் தனியா சரிங்களா, பாம்பே தனியா, பெங்கால் இங்க இருக்கு, பாம்பே இங்க இருக்கு, பாம்பே தனியா, இந்த மாதிரி பிரிச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அவங்கள ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட்டா விட்டுருவோம். மெட்ராஸ் நவ் இண்டிபெண்டன்ட், பாம்பே நவ் இண்டிபெண்டன்ட் சரிங்களா. சோ யுனைடெட் ப்ரொவின்ஸ், பெங்கால், பஞ்சாப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இண்டிபெண்டன்ட் சுதேச நாடுகளா அறிவிச்சிடலாம். சோ எல்லாம் குட்டி குட்டி கண்ட்ரி ஆயிடுச்சு. அதற்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களை வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில வேணும்னா வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு அவங்க விருப்பம் கொடுக்கலாம். அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில வந்து உட்கார்ந்து கான்ஸ்டிடியூஷன் எழுதி அவங்க ஒரே நாட்டா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
கொண்டு வந்தாரு சரிங்களா லார்ட் மவுண்ட் பேட்டன். இத வந்துட்டு அப்புறமா எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்க, இத பண்ணி இருந்தா தமிழ்நாடு என்ன பண்ணிருக்கோம், ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாடு பிரிஞ்சு வந்திருக்கும். ஏன்னா அந்த டைம் வந்து தனி தமிழ்நாடு கேட்டுக்கிட்டு இருந்தோம் நம்ம. சோ திராவிட நாடு, திராவிடர் தமிழ்நாடு, தமிழ்நாடு தமிழர்களுக்கே, திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்நாட்டுல போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரிங்களா. பஞ்சாப் உங்களுக்கு தெரியும், அகாலித்தல் மூமெண்ட் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரிங்களா. சோ அவங்க செப்பரேட் நாடு. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சுயாட்சியா இருப்பதற்கு தான் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரும்புவாங்க. ஒன்னா இருப்பதற்கு விரும்ப மாட்டாங்க சரிங்களா. ஃப்ரீடம்காக தான் வந்துட்டு இது பண்ணுவாங்க. சரி ஓகே. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். சோ போதுங்க. சோ ஏதாவது டவுட் இருக்கா? இத பிளான் பால்கன் சொல்லுவாங்க, லார்ட் மவுண்ட் பேட்டன் கொண்டு வந்தாங்க சரிங்களா. டிக்கி பர்ட் பிளான். சோ அதெல்லாம் பார்த்து கொள்ளுங்கள், எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே. சோ இந்த क्वेश्चन போட்டு நம்ம இந்த செஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். Consider the following statements. Communist Party of India was banned in British India in 1934 to curb communist activities. படிங்க, நான் டைம் தரேன். Dutt Bradley thesis. லாஸ்ட் டைம் மீரட் thesis சொன்னேன். மீரட் thesis என்றால் என்ன? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பேசி இருப்போம். மீரட் thesis. கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒர்க்கிங் டுகெதர். எஸ். அப்படியே சொன்னோம் ஏங்க. கம்யூனிஸ்டும் காங்கிரஸா? மீரட் thesis. சோ இந்த क्वेश्चनக்கு வந்து ஆன்சர் வந்துட்டு ஏ சரிங்களா. ஆன்சர் வந்து ஏ. கம்யூனிஸ்ட் பார்ட்டி was banned in British India in 1934 to curb communist activities சரிங்களா. எஸ். சோ அந்த மீரட் கான்ஸ்பிரசி கேஸ் உங்களுக்கு தெரியும். மீரட் கான்ஸ்பிரசி கேஸ் உங்களுக்கு தெரியும். சோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வாஸ் பேண்ட் இன் பிரிட்டிஷ் இந்தியா. 1934ல வந்துட்டு கம்யூனிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு ஸ்டாப் பண்றதுக்காக கொண்டு வந்தாங்க சரிங்களா. சோ ஆஃப்டர் அந்த மீரட் கான்ஸ்பிரசி கேஸ் நம்ம ரெவல்யூஷனரி பார்ட் 2 ஸ்டேஜ், அதாவது செகண்ட் பார்ட்ல வந்து நம்ம பேசியிருப்போம் சரிங்களா. அடுத்து ஆஃப்டர் வேர்ல்ட் வார் 1க்கு அப்புறமா இருக்கக்கூடிய இது சரியா. மீரட் thesis வந்துட்டு சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒன்னா சேர்ந்தது. எஸ், குட் சரிங்களா. சோ மீரட் thesis என்பது சோசியலிசம் பிளஸ் கம்யூனிசம் ரெண்டுமே ஒன்னு சேர்ந்தது தான் வந்து மீரட் thesis சரியா. அதே மாதிரி ஈரோட் பிளான் பேசணும் கிளாஸ்ல. ஈரோட் பிளான் என்பது என்ன? கம்யூனிசமும் சிங்காரவேலர், கம்யூனிசமும் எஸ்ஆர்எம் பெரியார், எஸ்ஆர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், சுய மரியாதை இயக்கம். சோ இது பெரியார், இது வந்து சிங்காரவேலர். சோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து ஒன்னா தன்னுடைய கொள்கைகள் எல்லாமே மேக்சிமம் காமனா இருக்குங்க சரிங்களா. சோ ஒன்னா வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தது தான் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு பிளான், ஈரோடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்க. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இது. சோ மீரட் thesis என்பது சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் சரிங்களா. ஓகே. சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ கரெக்ட்டா. Dutt Bradley thesis prompted communists to work as a united front within Congress சரிங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா டட் அண்ட் பிராட்லி கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஆய்வறிக்கை. இவங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காங்கிரஸ் வித்தின் காங்கிரஸ்குள்ள ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. சரி ஓகே. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஃபார்வர்ட் பிளாக் இருக்கு இல்லையா, ஃபார்வர்ட் பிளாக் இது வந்து பாத்தீங்கன்னா பிஎல்ஓசி ஃபார்வர்ட் பிளாக். சோ சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஆரம்பிப்பாருங்க, நம்ம கிளாஸ்ல பேசுறோம். சோ சுபாஷ் சந்திர போஸ் வந்து இது ஆரம்பிப்பாரு. இது வந்துட்டு காங்கிரஸ் விட்டு வெளியே வந்து ஆரம்பிச்சாரா இல்ல வித்தின் காங்கிரஸ்குள்ளே இருந்துச்சா? வித்தின் தி காங்கிரஸ். எஸ். சோ காங்கிரஸ்க்குள்ளவே இந்த அமைப்பு இருந்துச்சு சரிங்களா. இந்த பாயிண்ட் நீங்கள் பாத்துக்கலாம். அப்புறமா தான் வந்து வெளியே வருவாங்க, அந்த ஸ்டோரிஸ்ல உங்களுக்கு தெரியும். ஓகேங்க. சிபிஐ வாஸ் அகைன்ஸ்ட் தி பார்ட்டிசிபேஷன் ஆஃப் இந்தியா இன் தி செகண்ட் வேர்ல்ட் வார் சரிங்களா. சோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க, எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ கம்யூனிஸ்ட். சோ கம்யூனிசம் அப்படினாலே எந்த நாடு உங்களுக்கு ஞாபகம் வருகிறது? கம்யூனிசம் தோற்ற நாடு சொல்லுங்க. கம்யூனிசம் என்றால் எந்த நாடு? ரஷ்யா.
சோசியலிசம், கம்யூனிசம், சரிங்களா? யூஎஸ்எஸ்ஆர், சைனா. சரி, ஓகே. இப்போ ரஷ்யா வெர்சஸ் பிரிட்டன். கரெக்டா இது? ரஷ்யா வெர்சஸ் பிரிட்டன். ஒரே நிமிஷம். கலர் மாத்தியாச்சு. சோ லிசன், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹிட்லர் வந்து ரஷ்யா பக்கம் தான் இருக்கின்றார், சரிங்களா? அதாவது ஹிட்லர் ரஷ்யா இந்த பக்கத்துல இருக்காரு. பட் ஹிட்லர் என்ன பண்ணாருன்னா ரஷ்யா மேலே கை வச்சிட்டாரு, சரிங்களா? அது வரைக்கும் ரஷ்யா நியூட்ரலா இருந்தாங்க, யாருக்கும் சப்போர்ட் பண்ணாம, சரிங்களா? ரஷ்யா வந்து நியூட்ரலா இருக்கிறாங்க, பிரிட்டனுக்கும் சப்போர்ட் பண்ணல, ஹிட்லருக்கும் சப்போர்ட் பண்ணல, சரிங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு, ஹிட்லர் வந்து ரஷ்யா மேல கை வைக்க ஆரம்பிச்சிட்டாரு, சரிங்களா? சோ ஹிட்லர் வெர்சஸ் பிரிட்டன், சரிங்களா? இப்ப ஹிட்லர் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா மேலே கை வச்சதால ரஷ்யா சப்போர்ட்டட் பிரிட்டன், சரிங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யாவும் பிரிட்டனும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. இப்போ கம்யூனிஸ்ட் யாருன்னா ரஷ்யாக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, கம்யூனிஸ்ட் பீப்புள்ஸ் வந்து ரஷ்யாக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்தியால இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பீப்புளும் ரஷ்யாக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப ரஷ்யா யார் பக்கம் இருக்குன்னா பிரிட்டன் பக்கம் இருக்கின்றது, சரிங்களா? சோ கம்யூனிஸ்ட் சப்போர்ட்டட், இந்தியன் கம்யூனிஸ்ட் சப்போர்ட்டட் ரஷ்யா, பிகாஸ் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. சோ கம்யூனிசம் ஃபாலோ பண்றாங்க. சோ சோசியலிசம் தான். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்துட்டு பிரிட்டனுக்கு சப்போர்ட் பண்ணதால ஹிட்லருக்கு எகெயின்ஸ்டா, சரிங்களா, இவங்களுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சோ இங்க பாருங்க, சிபிஐ வாஸ் எகெயின்ஸ்ட் தி பார்ட்டிசிபேஷன் ஆஃப் இந்தியா இன் தி செகண்ட் வேர்ல்ட் வார். இல்ல சிபிஐ வந்து சப்போர்ட்டட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் இந்தியா பிகாஸ் ரஷ்யா வந்து பிரிட்டனுக்கு சப்போர்ட் பண்ணுது. சோ சிபிஐ ஆல்சோ சப்போர்ட்டட் பிரிட்டன். புரிஞ்சுதா? ரஷ்யா சப்போர்ட்டட் பிரிட்டன், சோ சிபிஐ ஆல்சோ சப்போர்ட்டட் பிரிட்டன். சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, சரிங்களா? சோ போதும். சோ நெக்ஸ்ட் அடுத்த ஒரு செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே. சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் இன்டராக்டிவோட வந்து பாத்தீங்கன்னா அன்அகாடமி ஆப்ல வந்து நீங்க பார்க்கலாம். அன்அகாடமி லேர்னிங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பை வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிட்டு, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சோ இதுல டிஎன்பிஎஸ்சி கேட்டகரி கீழே நான் கிளாஸஸ் எடுக்கிறேன். சோ ஸ்டேட் பிஎஸ்சில டிஎன்பிஎஸ்சி கேட்டகரியில நீங்க சூஸ் பண்ணிட்டு என்னோட கிளாஸஸ் நீங்க வந்துட்டு இந்த ரெஃபரல் கோடு சசி அன்அகாடமி அப்படின்னு போட்டீங்கன்னா அன்லாக் ஆகும் கிளாஸஸ். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கலாம். ஸோ டெய்லியும் 6 PM கிளாஸ் போடுறோம், டெஸ்ட் இருக்கும். இது இல்லாம இதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் சீரிஸ், ஸோ டாபிக் டீச் பண்ண நிறைய கிளாஸஸ் வந்துட்டு இருக்கின்றது. நீங்க அன்அகாடமில வந்துட்டு ரெகுலரா நீங்க அதுல ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி குவிஸ், இதே மாதிரி கொஸ்டின் போட்டுட்டு குவிஸ் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ABCD அப்படின்னு சொல்லி போடுவோம். சோ அதையும் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செஷன்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும். ரைஸ் ஹேண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கின்றது. சோ உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கிளாஸ்ல என் கூட அப்படியே பேசலாம். சோ மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ண முடியும். கிளாஸ் முடிஞ்ச உடனே இந்த ஸ்லைடு இருக்கு இல்லையா, சோ இந்த ஸ்லைட்ஸ் நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. சோ திஸ் இஸ் யுவர் அன்அகாடமி. சோ இது இல்லாம பிளஸ் கோர்ஸ், சோ பெய்ட் கோர்ஸ்மே அன்அகாடமில இருக்கு. சோ அது ஜாயின் பண்றதுனா கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், இந்த கோட் யூஸ் பண்ணிக்கலாம். சோ தி நியூ இயருக்கு ஆஃபர் இருக்கும். சோ 3 days 1 to 3 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் 22% ஆஃப் கொடுத்திருக்காங்க. சோ இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். சோ தேங்க்யூ. திஸ் இஸ் யுவர் அன்அகாடமி.